ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம், வாடாமல்லி செடி. அந்த வாடாமல்லி செடியை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாடாமல்லி செடி வச்சா நம்ம வீட்டுக்கும் நமக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு வாடாமல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸும். ஒரு சின்ன பிளான்ட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன். அந்த சின்ன பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டில் வச்சேன். நிறைய ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் விட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மண்கலவை வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியமே கிடையாது. எந்த ஒரு மண்ணிலையுமே இது வளரக்கூடியது தான். எல்லா வித சூழ்நிலையிலும் எல்லா வித சீசன்லேயும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதனால் வைக்கிறோன்னா, ஒரு வாஸ்து குறையை நீக்கிறதுக்கு 100% ஒர்க் அவுட்ஸ் ஆகிற ஒரு செடின்னு சொல்லலாம் இது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னா அந்த செடி வச்சாவே அந்த பிரச்சனை வந்து 100% தீர்வாகுது உங்களுக்கு. இதுக்கு வந்து இது எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்லேயுமே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவிலே வந்து நல்லா காஞ்சோன்னா வெள்ளை கலராக இருக்கும் அந்த சீடு. அந்த சீடை எடுத்துகிட்டு வந்து நார்மலாக நம்ம தோட்டத்தில் போட்டாவே நிறைய செடி கொச்சன்னு நல்லா வளர்ந்துடும். இது நம்ம பிடுங்கி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதனால் வாடாமல்லின்னு பேர் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அந்த செடி இந்த பூ வந்து எப்போதுமே வாடாது. ஸோ அதனால தான் வாடாமல்லின்னு பேர் வந்தது. இது மேக்ஸிமம் கிராமங்களில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. இது ஸ்பெஷல் பராமரிப்போ இல்லை ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து மண் கலவையோ இல்லை இது இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஏன்னா 100% ஒரு வாஸ்துக்காக பயன்படுத்துகிற செடின்னு தான் சொல்லியிருக்காங்க இது. அப்புறம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எதுவும் ப்ராக்டிக்கலாக இது யூஸ் பண்ணதில்லை. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ப்யூரிஃபையர் செடின்னு கூட சொல்லலாம் இது. நான் வீட்டுக்கு முன்னாடி இந்த செடி வச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பிளான்ட் இந்த பூ வந்து நம்ம பூஜைக்கும் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது தான் இது. ஏன்னா வாஸ்து செடி வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த வாடாமல்லி செடி கண்டிப்பாக நம்ம பூஜைக்கு கண்டிப்பாக நம்ம 100% நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.